வெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, வெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர், சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர், இங்கே தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்கலானா, தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்கலானா. தாத்தா என்ன ஒரே வைபா தாத்தா. சொல்லுங்க சொல்லு. நீங்க எல்லாம் தொப்பி போட்டிருக்கீங்க, எனக்கு தொப்பி எங்கனே? ஐயோ சாண்டா தொப்பி தாத்தா எனக்கு தொப்பி அங்க கீழே போட்டாரு பாரு, கீழே கிடக்கு ஒரே சாட்டையா இருக்கு. தாத்தா அப்படிதான் மேஜிக்லாம் பயங்கரமா ஓடுவாங்க. சரி போட்டுக்கோ நம்மளோட பெரிய மேஜிக் மேன். ஆமாப்பா தாத்தா வந்துட்டாங்க, இன்னும் வைபு தான். தாத்தா கை கொடுங்க. சொல்லுங்கப்பா. கொஞ்சம் அவ்வளவுதான் தாத்தா. செவின் எனக்கு போட்டு விடுங்க. ஐயோ நீ மைக் என்னமோ குட்டீஸ் ஹாய் குட்டீஸ். எல்லாரையும் இந்த என்ன ஹெட்டிங் போட்டிருக்க வாசிங்க. Reason for the season. இந்த டைட்டிலோட உங்களை சந்திக்கிறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். என்ன ப்ரோகிராம்ல பேரலாமா? பேரலாம். குட்டீஸ் ரெடியா? ரெடி. வாங்க போலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ப்ரேயர் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிடலாமா? அன்புள்ள ஏசப்பா, இந்த நாள் தந்ததுக்காக நன்றி. இந்த நாளிலும் இந்த சில்ட்ரன்ஸ் டைமில் நாங்கள் படிக்க போகிற பாடல், கதை, வசனம் எல்லாம் எங்களுக்கு பிரயோஜனமாக இருக்க உதவி செய்யுங்க. நீங்களே பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசு மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஓகே குட்டீஸ், ப்ரோக்ராம்குள்ள போயிடலாமா? செபினா என்ன தள்ளாதிய? ஓகே குட்டீஸ். தாத்தா வயசான காலத்துல உங்களுக்கு இது தேவையா? நீ சும்மா இருப்பா, வயசுல அவளப்பா. சரி அடுத்த ப்ரோகிராம் போலாமா? அடுத்த ப்ரோகிராம் வந்து நாம எல்லாருக்கும் பிடிச்ச ஆக்ஷன் சாங் பார்க்க போறோம். ஒரு பாட்டு போட்டுமா? போடலாம். ஜெமினே, நான் பெரிய டான்சர், உங்களுக்கு தெரியுமா? அப்படியா? ஆமா. சரி அப்ப யார் நல்லா ஆடுதா மாத்துமா? நான் உன்னோட பெரிய டான்சர் போ. தாத்தா நீங்க கம்பு வச்சிட்டு ஓரமா நில்லுங்க. சரி நான் தான் பெரிய டான்சர். இன்னைக்கு தாத்தாவா டோருவா அப்படின்னு பாத்துறலாம். வாங்க குட்டீஸ் போலாம். இல்லையே
செல்லக்குட்டீஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நாளையிலேருந்து என்ன ஸ்டார்ட் ஆக போகுது? கிறிஸ்மஸ் மந்த் ஸ்டார்ட் ஆக போகுது. எல்லாரும் அந்த வைபுக்குள்ளே வந்துட்டிங்களா? அந்த வைபோட வசனம் படிக்கலாமா? இது என்னது? கிறிஸ்மஸ் ட்ரீ. இந்த கிறிஸ்மஸ் ட்ரீல இருக்க வசனத்தை படிச்சிருவோமா? அக்கா சொல்லுங்க. அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றார். மத்தேயு 1:21. இன்னொரு தடவை வசனம் படிச்சிடலாமா? அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றான். மத்தேயு 1:21. நட்டநடு ராத்திரியில் கொட்டுமணி சாரலிலே முட்டு போல பூத்தாரே இயேசு சாமி, மாட்டு கொட்டகையிலே உரித்தாரே இயேசு சாமி. செவின்னு ஆமா சொல்லுங்க. டான்ஸ் பார்த்தாச்சு. டான்ஸ் பார்த்தாச்சு. ரிசல்ட் சொல்லுங்க. நான் நல்லா அண்ணனா தாத்தா நல்லா அண்ணா? இப்ப யார் நல்லா ஆடுனீங்கன்னு குட்டீஸ் சொல்ல போறாங்க. குட்டீஸ், நான் தானே? இருங்க. குட்டீஸ் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போய் யாரு நல்லா ஆடுனான்ட்டு கமெண்ட் போட்டுடுங்க. ஓகே. எப்பவுமே தாத்தா தான். டாடா. சாண்டாவா டோர்வான் பாத்துறலாம். டோரு. சரி இப்போ அடுத்த ப்ரோகிராம் போலாம். அடுத்த ப்ரோகிராம் என்னன்னா சொல்லுங்க. அருமையான கிராஃப்ட் பார்க்க போறோம். கிராஃப்டா? என்ன? ஆமா கிராஃப்ட்னு சொன்னாங்க. அப்புறம் என்னமோ கதையும் ஏதோ சொல்றமே சொன்னாங்கனே சேர்த்து. அப்படியா? ஆமாண்ணே. கிராஃப்டோட சேர்த்தா? கிராஃப்டோட சேர்த்து கதையா? நான் இந்த மாதிரி கேட்டது இல்ல என்ன இதுக்கு முன்னாடி. அப்படியா? ஆமாண்ணே. போய் பாத்துட்டு அப்ப வருவோமா? டக்குனு போணும். சோ டக்குனு போ. சாண்டா உங்க வண்டியை கூப்பிடுங்க. தாத்தா டக்குனு வாங்க. தாத்தா வண்டி. ஜிங்கிள் ஆல் தி வே. ஹலோ குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சரி, நாளையிலேருந்து எந்த மந்த் ஸ்டார்ட் ஆக போகுது தெரியுமா? டிசம்பர் மந்த் ஸ்டார்ட் ஆக போகுது. அவியும் மறந்துட்டா. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா குட்டீஸ்? நாளையிலேருந்து டிசம்பர் மந்த் ஸ்டார்ட் ஆக போகுது. டிசம்பர் மந்த்னாலே நம்மளுக்கு என்ன ஞாபகத்துக்கு வரும்? கிறிஸ்மஸ் தான். கிறிஸ்மஸ் ஞாபகத்துக்கு வரும். கிறிஸ்மஸ் வர இன்னும் எத்தனை நாள் இருக்கு தெரியுமா? இன்னும் 25 நாள் தான் இருக்கு பிரியா. 25 நாள் தான் இருக்கா? எனக்கு அதுக்குள்ள வைப் வந்துட்டு. கிறிஸ்மஸ்க்குள்ள வைப் உங்களுக்கு வந்துட்டா? எல்லாருக்கும் கிறிஸ்மஸ்னாலே ஒரே சந்தோஷம். கேக் வெட்டுவோம், ட்ரெஸ் வாங்குவோம், எல்லாம் செய்வோம். அப்படிதானே குட்டீஸ்? ஆனா கிறிஸ்மஸ் நம்ம எதுக்காக கொண்டாடுறோம் தெரியுமா? ஏசப்பாவோட பிறந்த நாளை தான் நம்ம கிறிஸ்மஸா கொண்டாடுறோம். சரிங்களா குட்டீஸ்? நம்ம ஏசப்பாவோட பிறந்த நாளை பத்தி தான் இந்த மாசம் ஃபுல்லா பார்க்க போறோம். சரி, அதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஏசப்பா இந்த உலகத்துல எப்படி வந்தாங்கன்னு சொல்லி பார்க்கலாமா? தேவன் வந்து இந்த உலகத்தை ஃபர்ஸ்ட் வானத்தையும் பூமியையும் உண்டாக்குனாங்க. அப்படிதானே குட்டீஸ்? உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அப்படிதானே? தேவன் வந்து ஆதியில வானத்தையும் பூமியையும் உண்டாக்குனாங்க. அதுக்கப்புறம் தேவன் வந்து மரம், செடி, கொடி, பறவைகள், விலங்குகள் எல்லாத்தையும் தேவன் வந்து உண்டாக்குனாங்க. எல்லாத்தையும் உண்டாக்கிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. எல்லாம் அவ்வளோ அழகா இருந்திருக்கும். அப்படிதானே? ஃபுல்லாக நேச்சர் இருந்தால் எப்படி இருக்கும், இயற்கை காட்சிகள் எப்படி இருக்கும். தேவன் எல்லாத்தையும் படைச்சிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அதுக்கப்புறம் தேவன் என்ன பண்ணாங்க? அவருடைய சாயலாகவே தேவன் வந்து ஒரு மனுஷனை உண்டாக்குனாங்க. அந்த மனுஷன் பேர் வந்து ஆதாம் ஏவாள். அப்படிதானே? அந்த மனுஷனை தேவன் வந்து அவருடைய சாயலாகவே உண்டாக்குனாங்க. தேவன் அதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அந்த சந்தோஷம் ரொம்ப நாள் நீடிக்கல. ஏன் தெரியுமா குட்டீஸ்? ஜனங்கள் உலகத்துல பெருக பெருக இன்னொன்னு பெருகுச்சு. என்னது தெரியுமா? பாவம் தான் குட்டீஸ். ஜனங்கள் உலகத்துல பெருகும் போது பாவமும் கூட சேர்ந்து பெருகுச்சு குட்டீஸ். அதனால தேவன் வந்து ரொம்ப துக்கப்பட்டாங்க. ஏன்னா தேவன் வந்து எதுக்காக நம்மளை படிச்சாங்க? மனுஷங்களை எதுக்காக படிச்சாங்க? அவருக்கு பிரியமா வாழ்றதுக்கு தானே குட்டீஸ் படிச்சாங்க தேவன். ஆனா அந்த மனுஷங்க தேவனுக்கு பிரியமாவே வாழல குட்டீஸ். இந்த உலகத்துல பாவம் வந்து ரொம்ப பெருகிட்டு குட்டீஸ். அதனால தேவன் வந்து ரொம்ப துக்கப்பட்டு இந்த உலகத்தை பார்க்காங்க. நம்ம எப்படியாவது இந்த ஜனங்களை திருத்திடணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பூமியை பார்த்துட்டே இருக்காங்க குட்டீஸ். அப்போ என்ன பண்ணாங்க தெரியுமா? தேவன் இந்த உலகத்தை நல்லா வாட்ச் பண்ணிட்டு இருக்கும்போது அவருக்கு பிரியமா அவருடைய குமாரனாகிய இயேசுவை இந்த உலகத்துக்கு கொண்டு வரதுக்கு அவருக்கு பிரியமா யாரு? ரொம்ப நல்ல பிள்ளையா, உங்களை மாதிரி எவ்வளோ நல்ல பிள்ளையா இருக்கீங்க, அதே மாதிரி நல்ல பிள்ளையா இருக்கிற ஒரு ஸ்திரீயை தான் தேவன் இந்த உலகத்துல தேடினாங்க. எதுக்கு தேடினாங்க? தேவன் வந்து அவருடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்புறதுக்காண்டி தேடினாங்க. சரிங்களா குட்டீஸ்?
அப்போ என்ன நடந்துச்சு தெரியுமா? இந்த உலகத்துல தேவன் வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க யாரு நல்லவங்களா இருக்காங்க. ஏன்னா அவருடைய குமாரனை அனுப்புறாங்க, அப்படித்தானே? அப்போ பார்த்துக்கிட்டே இருக்காங்க அந்த உலகத்துல. அப்போ ஒரு ஊரு, என்ன ஊர் தெரியுமா? நாசரேத் அப்படிங்கிற ஒரு ஊர்ல தேவன் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கும்போது, நாசரேத் அப்படிங்கிற ஒரு ஊர்ல ஒரு அக்கா இருக்காங்க குட்டீஸ். அவங்க வந்து தேவனுக்கு பிரியமா டெய்லியும் ப்ரேயர் பண்ணி மற்றவங்க கிட்ட அன்பா இருந்து டெய்லியும் பைபிள் வாசிப்பாங்க குட்டீஸ். அவங்க யார் தெரியுமா? நம்ம மரியாள் அக்கா தான் குட்டீஸ். அவங்க தேவனுக்கு பிரியமா இருந்து தேவனுக்கு பயந்து மற்றவங்க கிட்ட நல்லா அன்பா இருப்பாங்க குட்டீஸ். அவங்கள தான் வந்து தேவன் வந்து தெரிந்து கொண்டாங்க. தம்முடைய குமாரனை வந்து இவங்க மூலமாக இந்த பூமிக்கு கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அவர் தேவனுக்கு பிரியமா இருக்கிற ஒருத்தங்களை செலக்ட் பண்ணாங்களே, அது நம்ம மரியாள் அக்காவை தான் செலக்ட் பண்ணாங்க குட்டீஸ். அதே சைடு மரியாள் அக்காவு மாதிரியே இன்னொரு அண்ணனும் தேவனுக்கு அவ்வளோ பிரியமா இருந்தாங்க குட்டீஸ். அது யாரு தெரியுமா? அதுதான் யோசேப் அப்படிங்கிற அண்ணன். அந்த அண்ணன் டெய்லி பைபிள் வாசிப்பாங்க, டெய்லி ப்ரேயர் பண்ணுவாங்க, தேவனுக்கு பிரியமா இருப்பாங்க. அப்போ என்ன நடந்துச்சு தெரியுமா? ஒரு நாள் மரியாள் அக்கா வந்து எல்லா வேலையும் பார்த்துட்டு ரொம்ப டயர்டா இருக்குன்னு வந்து படுக்க வந்தாங்க குட்டீஸ். அப்போ வந்து திடீர்னு ஒரு வெளிச்சம் வந்துச்சு குட்டீஸ். அப்போ இதே சைடு நம்ம யோசேப் பண்ணணும் நைட்டு நல்லா தூங்கிட்டு இருக்கும் போது அந்த அண்ணனுக்கும் அதே மாதிரி ஒரு வெளிச்சம் வந்தது குட்டீஸ். அடுத்து என்ன நடந்துச்சு அப்படிங்கிற கதையை நம்ம அடுத்த வாரம் பாப்போமா குட்டீஸ்? ஓகே, பாய். ஹலோ குட்டீஸ், இன்னைக்கு எதுக்கு வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் ரிலேட்டடாக ஒரு க்ரீட்டிங் கார்ட்ஸ் பண்ணலாம். வாங்க க்ரீட்டிங் கார்டு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? இம்மானுவேல் 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 என்னோடு இருப்பாரே. இம்மானுவேல் 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 என்னோடு இருப்பாரே. சரி தாத்தா, தனியா போய் தெரியாதீங்க, இங்க வாங்க. சரி, இப்ப அடுத்த ஒரு ப்ரோகிராம் பார்க்க போறோம். அடுத்த ஒரு ப்ரோகிராம் பார்க்க போறோம். என்ன ப்ரோகிராம்னா என்ன ப்ரோகிராம்னா குட்டி 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 குட்டீஸ்லாம் வர போறாங்க. நிறைய பிள்ளைங்க வருவாங்க. அப்போ ஒரு ஜாலியான இதா தான் இருக்கும். ஆமா, ஒரு அருமையான கேம் பார்க்க போறோம். நானும் வரேன். இந்த கேமுக்கு வின் பண்றவங்களுக்கு நம்ம சாண்டா தான் gift கொடுக்க போறாங்க. ஆமா, சாண்டா gift இருக்குல்ல, நிறைய வச்சிருக்கோம்ப்பா. நிறைய இருக்கு போலயே. வயிற கட்டறாரு. சரி இப்போ போயிடலாமா கேம் பார்க்க? போலாம். சாண்டா, நானும் வரலாமா? நீ விளையாடலாம். சரி, ஓகே. வாங்க போலாம். இம்மானுவேல். ஹலோ குட்டீஸ், நாளையில இருந்து என்னது கிறிஸ்மஸ் மந்த் ஸ்டார்ட் ஆகுது தானே? இந்த கிறிஸ்மஸ் ப்ரோக்ராமுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு கேமோட ஸ்டார்ட் பண்ண போறோம். ஓகேவா? இந்த குட்டி பிள்ளைங்களாம் எதுக்கு வந்திருக்காங்கன்னு பாக்கீங்களா? ஒரு கேம் விளையாட வந்திருக்காங்க. இந்த என்ன கேம் சொல்லி பார்த்துடலாமா? அவங்க பலனை என்ன செய்யக்கூடாது, உடைக்க கூடாது. அவங்க பலனை உடைக்காம மற்றவங்க பலனை உடைக்கணும். ஸ்டார்ட் பண்ணிடலாமா? 1 2 3 ஸ்டார்ட்.
ஜெயன் ஜோசுவா தான் ஜெயிச்சிருக்கான். அந்த தம்பிக்கு gift கொடுத்துடலாமா? கிளாப் பண்ணுங்க, சத்தமா கிளாப் பண்ணுங்க. ஓகே குட்டீஸ், அடுத்த ப்ரோகிராம்ல சந்திக்கலாம். பாய். ஐயோ தாத்தா தாத்தா ஒரு ஏய் யாரோ அழுகுறாங்க யாருப்பா டோரு தம்பி வாப்பா தம்பி வா ஏன் அழுற ஜெமிலனே தாத்தாட்ட வாப்பா தாத்தா சொல்லுப்பா என்ன விளையாட சேர்த்துக்கிறேன்னு சொன்னாங்க, ஆனா சேர்க்கவே இல்லை அந்த அக்கா. யாருப்பா அந்த பையன் சொல்லுப்பா அந்த அக்கா. அந்த அக்காவா ஆமா. நான் உன அப்புறமா உன சேர்த்து விட சொல்றேன். அடுத்த வாரம் என்ன சேர்த்துப்பீங்களா? சேர்த்து விட சொல்றேன். சரி 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 இப்ப என் கூட த்ரீ பாப்போ சரி சரி இப்ப கடைசியா ஒரு பாட்டு பாடி இந்த ப்ரோகிராம் முடிக்க போறோம். முடிச்சிடலாமா? முடிச்சிடலாம். ஆமா சரி அண்ணே, இன்னைக்கான ப்ரோகிராம் எல்லாம் முடிஞ்சுது. தாத்தா சொல்லுப்பா இந்த ப்ரோகிராம உங்க ஸ்டைல்ல ஒரு பாட்டை பாடி. நான் பாடுறேன் பாடு பாடட்டா ஆ நல்லா கேட்கணும் சரியா? நல்லா கேட்கும். போலாமா அடுத்த வாரம் பாப்போமா போலாமா அடுத்த வாரம் பாப்போமா.